வணக்கம் நண்பர்களே. நம்ம டாக்கோஸ் பண்ணுறதுக்கு மைதா 2 கப்பு தேவைப்படுதுங்க. ஒரு கால் சிட்டிகை உப்பு. இது ஒரு 5 பீஸ் வருங்க. ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய். அது நம்மளுக்கு நெய்யாகவும் இருக்கலாம், எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு, எண்ணெய், மாவு எல்லாம் கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு வர மாதிரி பிசையணுங்க. முதல்லையே தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவுக்கு நம்மளுக்கு ஒரு கட்டி வரும் இல்லைங்களா, அந்த பதத்தில் மாவு பிசையணும். மாவு சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சாதான் டாக்கோ நல்லா வரும். நல்லா கையை மசிச்சு பிசையுங்க. பிசைஞ்சு உருட்டி நல்ல ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு உருட்டி வைங்க. அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேலே தடவி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தாங்க. உருட்டி ஒரு துணியோ இல்லை தட்டோ போட்டு கவர் பண்ணி சைடில் வச்சுருங்க. இந்த டாக்கோஸ்க்கு நம்மளுக்கு பொட்டேட்டோ தேவைப்படுது. நான் 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஆமாங்க, நல்லா பாயில் ஆகணுங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். உருளைக்கிழங்கு குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் நல்லா பாயில் ஆகட்டுங்க. பாயில் ஆனதை ஸ்கின் எடுத்துட்டு நம்ம மசிக்க போகிறோம். இப்போது அது சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வுட்டு கரண்டியில் மசிக்கிறேங்க. நீங்கள் பார்த்து செய்யுங்க. ரொம்ப சூடாலாம் கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க. இது மாதிரி நம்ம பூரிக்கிழங்கு செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி மசிச்சா போதுங்க. எப்பவும் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், நம்ம காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன தெரியுமாங்க, நம்மளுக்கு ஸ்டவ்வே தேவைப்படாதுங்க. இதை எல்லாத்தையும் ஒரு கால் சிட்டிகை உப்பு அது கூட போடணும். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே கலக்க தான் போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஸ்டவ் தேவைப்படாது. இப்போது உப்பு, காரம், அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, இந்த ஆனியனோட எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான காரப்பொடி, மஞ்சள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி. மஞ்சள் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவும் மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி தாங்க செய்வேன். அது உங்களோட விருப்பம். ஏன்னா நான் இப்போ காரம் பத்தாதனால நாங்கள் கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவை திரட்டின மாவை உருட்டி சின்ன பாலாக இப்போ பிடிக்க போகிறோம். ஒரு கோலி சைஸுக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் வேணாங்க, சின்னது டாக்கோ இல்லைங்களா, ஒரு சின்ன சைஸ் அப்பளம் சைஸுக்கு இருந்தால் போதுங்க. ஒரு சின்ன பாலாக உருட்டி நான் ஒரு 5 பீஸு செய்கிறேங்க. உருட்டுன்னா அந்த உருட்டு இல்லைங்க, மாவை தாங்க நான் உருட்டுறேன். சரிங்களா? நான் இப்போ எடுத்த 2 கப்பு மாவுக்கு 5 பால் வந்திருக்குங்க. இந்த 5 பாலும் ஒரே சைஸாக ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்த சைஸுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்ட போகிறோம். ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் மீடியமாக நம்ம சப்பாத்தி தேய்க்கணுங்க. சப்பாத்தி ரவுண்டாக வராதுங்க. ஓரளவுக்கு நான் தேய்ப்பேன் ரவுண்டு. அதுக்காக ஃபுல் சர்க்கிளாக வராதுங்க. எப்படி தேய்க்கிறதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கல்லில் மாவு ஒட்டாமல் வரணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை மாவை போட்டு தடவிட்டு நான் உருட்டி எடுக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம எடுத்த 5 மாவுதும் திரட்டி சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதாங்க. உருட்டி வச்ச மாவை இப்போ வானலியை ஹீட் பண்ணி காஞ்ச பிறகு சப்பாத்தி போட்டு நம்ம பதமாக வேக வைக்கணுங்க.
பதமாக எடுக்கணும். ரொம்ப சப்பாத்தி வேகிற மாதிரி வேக விடக்கூடாது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் 2 பக்கமும் நல்லா மீடியமாக வெந்தால் போதுங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு சமோசா மாதிரி. இப்போ வெந்ததை சீஸு இவங்கக்கிட்ட இருக்கிறது துருவி போட்டு ஒரு சைடாக வைங்க. உருளைக்கிழங்கு பொரியலை அதை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோஸ் நிறைய வைக்கலாம். அது மாதிரி வச்சு மடித்து ஒன் சைடாக மடித்து விடுங்க. திரும்பவும் நம்ம வானலை ஹீட் பண்ணி அந்த ஆயில் கொஞ்சம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு டீப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ செஞ்சு வச்ச ஒவ்வொரு டாக்கோஸை எடுத்து நம்ம வச்சு டீப் ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதுக்காக ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கோல்டன் கலர் வர மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் போதுங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பாதி அளவு பாதி அளவு ஃப்ரை பண்ணதுங்க சப்பாத்தியை. இப்போ பார்த்து அந்த பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுத்து வைங்க. இல்லைன்னா ஒரே அடியாக தீஞ்சு போயிடுங்க. இது மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆச்சிங்கன்னா பாருங்கள். அப்புறம் இதோட அடி பாகம் மாவு அப்படியே இருக்குங்க. அதனால் அதையும் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக நம்ம இப்படி திருப்பி வச்சு நம்ம பாயில் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கில் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா அடிபாகம் மாவாக வந்துடக்கூடாது இல்லைங்களா. குழந்தைங்க சாப்பிட்ற திங்ஸு நம்மளை விட பார்த்து இப்படி செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதை வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களோட ஆசையும் நிறைவேறும். அவங்களோட ஹெல்த்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். எது இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தாங்க பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். வணக்கம், நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.